ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி சம்மன் அப்படின்னா என்ன, ஸோ சம்மனை வந்து எப்படி சர்வ் பண்ணலாம், ஸோ யார் யாருக்கெல்லாம் சம்மன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்ஏ எக்ஸாம் கேண்டிடேட்டே நிறைய பேர் செலக்ட் ஆகி ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணி நிற்பீங்க. ஃபிசிக்கல் சீக்கிரமாக முடித்து அடுத்த இன்டர்வியூக்கு தயாராகும்போது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால தான் போடுறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் இன்டர்வியூக்கு இப்போவே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நல்ல மார்க் வச்சுருப்பீங்க, ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு தயாராகிருப்பீங்க. ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு நீங்கள் இப்போவே ரெடியாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ அது சம்மந்தமாக நம்ம கொஷின்ஸ் எடுத்துகிட்டே இருப்போம். ஓகே, நம்ம அது போக லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். கடைசியாக டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கு எதாவது கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இது வரைக்கும் யாருமே கமெண்ட் பண்ணலை. ஒரு அரௌண்ட் ஒரு 300 பேர்கிட்ட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணல. ஓகே, நோ இஷ்யூ. அதனால் நான் அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் எப்போ கமெண்ட் பண்ணி நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எனக்கு கமெண்ட் பண்ண கூட அவசியம் இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாலே போதும். அப்படி வரும்போது அந்த வீடியோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன். ஓகே, வாங்க கைஸ் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சம்மன் என்றால் என்ன? ஸோ சம்மன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மனுக்கு தமிழில் அழகாக சொல்லுவாங்க, தமிழில் அழைப்பானை அப்படிம்பாங்க. அழைப்பானை அப்படின்னாச்சு ஒருத்தரை ஸ்டேஷனுக்கோ இல்லை நீதிமன்றத்திற்கோ ஏதோ ஒரு சாட்சி அளிப்பதற்கோ இல்லைனா ஒரு ஆவணத்தை கொண்டாந்து நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டாந்து ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணுங்கள், இல்லை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு சம்மன், ஒரு அழைப்பானை கொடுத்து அவங்கள அழைக்கிறதுக்கு பேர் தான் சம்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சம்மன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக நம்ம பிரிச்சிருக்கோம் இதை. ஒன்று கோர்ட்டு தரப்பில் கொடுக்கக்கூடிய சம்மன், இன்னொன்று போலீஸ் தரப்பில் கொடுக்கக்கூடிய சம்மன். இந்த 2 சம்மன் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு நபரை நேரில் அழைப்பதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த நம்பரை நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, ஒன்லி ஃபார் இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும்தான் அவங்கள என்ன பண்ண போகிறோம்னா நேரில் கூட போகிறோம். இல்லை அப்படின்னாக்கி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க நேரில் கூட போகிறோம். ஒரு நபரை நேரில் அழைப்பதற்கு பேர் தான் சம்மன் அப்படின்னு பேர். ஓகே, இந்த சம்மன் 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று கோர்ட் சம்மன், இன்னொன்று போலீஸ் சம்மன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது 2 செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். கோர்ட் சம்மன்னா என்ன, போலீஸ் சம்மன்னா என்ன, ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. கோர்ட் சம்மனில் போலீஸோட வேலை என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். போலீஸ் கொடுக்கக்கூடிய சம்மனில் என்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கோர்ட் சம்மன். சம்மனில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன விவரங்கள்லாம் அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மனை பேசிக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோர்ட்டு இஷ்யூ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த கோர்ட்டோட நேம் இருக்கும். செகண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு கேஸுக்காண்டி தான் அவங்களை கூப்பிடுவாங்க. அந்த கேஸ் டீட்டெயில் இருக்கும். எஃப்ஐஆருக்கு ஒவ்வொரு எஃப்ஐஆருக்கும் ஒவ்வொரு நம்பர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆர் நம்பர் இருக்கும். அது போக என்ன ரீசனுக்காண்டி உங்களை நாங்கள் அழைக்கிறோம், ஒன்று டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண இருக்கலாம், இல்லை அப்படின்னா விட்னஸ் சொல்வதற்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரீசனுக்காண்டி உங்களை அழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சம்மனில் ரீசன் இருக்கும். டேட்டு டைம், எந்த தேதிக்கு நீங்கள் நீதிமன்றம் வரணும், எந்த டைமுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது போக எந்த கோர்ட்டு கொடுக்குறாங்களோ அந்த கோர்ட்டோட சீல் வச்சுருப்பாங்க. அந்த ஜட்ஜ் இருப்பாங்கள அவங்க சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய சம்மன் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு சம்மன் ஃபார்மை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி இந்த டீட்டெயிலெலாம் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு பிறகு தான் போலீஸோட ரோலே இருக்குது. கோர்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன ஃபார்மெட்டில் ஒரு சம்மன் ரெடி பண்ணி ஒரு அந்த கன்சன்ட்ரேஷன் லிமிட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மனை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் போய் சர்வ் பண்ணணும். இங்கே தான் எப்படி சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது போலீஸோட ரோலே இங்கே தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சம்மனை எப்படிலாம் சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நேரடியாக போய் சர்வ் பண்ணலாம். நேரடியாக அந்த பர்சன் வந்து ஊர் தெரியும், அட்ரஸ் தெரியும், அவர் வீட்டுக்கே நீங்கள் போகிறீங்க, அவர் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த பர்சன்ட்டே நீங்கள் கொடுத்துடலாம். கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 ஃபார்ம் இருக்கும். ஸோ ஒரு ஃபார்ம், அதாவது சம்மனில் 2 காப்பி இருக்கும். ஒரு காப்பியை அந்த நம்பர்கிட்டே நீங்கள் கொடுத்துடலாம்,
இன்னொரு காப்பியில் பின்பக்கமாக நான் இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு அவர் சிக்னேச்சர் போட்டு அந்த காப்பியை நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம், கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம். ஸோ இது நேரடியாக சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்கேஸ் போலீஸ் போய் அந்த சம்மனை சர்வ் பண்ணும்போது அந்த பர்சன் அந்த வீட்டில் இல்லை, ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வேறு நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களிடம் எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. 2 கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேஜராக இருக்கும். மேஜர் மீன்ஸ் 18 வயதிற்கு மேற்பட்ட நபர் யாராவது இருந்தாங்கன்னா அந்த நபர்கிட்ட நீங்கள் சர்வ் பண்ணணும். ஸோ அதில் கண்டிஷனாக லாவில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள வயது வந்த குடும்ப உறுப்பினரிடம் வழங்கலாம். ஸோ வீட்டில் யார் ஏஜ்டு பர்சனாக அங்கே இருக்கிறாங்களோ நீங்கள் அவங்ககிட்ட தான் நீங்கள் சம்மனை சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்குங்க. ஸோ 18 வயதுன்னு சட்டத்தில் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. வயது வராத, அதாவது அடல்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இந்த இதை சம்மனை வந்து நீங்கள் சர்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கண்டிஷன் இருக்குங்க. இன்கேஸ் அந்த வீட்டில் வந்து வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க. அந்த வேலைக்கு வீட்டு வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் இந்த சம்மனை சர்வ் பண்ணக்கூடாது. ஒன்லி அந்த பர்சன் நேரில் இருந்தால் அந்த பர்சன்ட்டை சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பராக இருக்கும். அவங்க ஃபேமிலி மெம்பராக இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கையில் தான் நீங்கள் சர்வ் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் நம்ம அதை சர்வ் பண்ணும்போது மேலே சொன்ன 2 கண்டிஷனும் இல்லை, அந்த பர்சனும் வீட்டில் இல்லை, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை, வீடு பூட்டி இருக்குது, இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்படி சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த வீட்டு நபரை நம்ம தேடி பார்க்குறோம், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டு வாசலில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒட்டிட்டு வந்துடலாம். ஸோ ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு பவர் இருக்குது. அவர் வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த வீட்டு சுவரில் ஒட்டிடலாம். 2 சாட்சியத்தின் முன்னிலையில் அதை ஒட்டணும். 2 சாட்சியம் அப்படின்னா உங்கள் ஊரில் வியோவாக இருக்கலாம், இல்லைன்னா ஊரில் தலையாரி இருக்கலாம். அப்படி யாராட்டும் 2 பேர் பெரியவங்க முன்னிலையில் ஒட்டி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது போதும். ஸோ ஒட்டி சர்வ் பண்ணிடலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, இதுபடி புதுசாக ஒரு சட்டம் கொண்டாந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்மன் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நம்ம இப்போ சம்மனை சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ CCTNS 2.0 அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் இருந்து எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா சம்மனை கொடுத்துருவாங்க. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஃபார்மில் இருக்கும். அந்த PDF ஃபார்மில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, உங்களோட மொபைல் நம்பர் தெரியுது அப்படின்னாக்கி உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ இமெயில் ஐடிக்கோ ஸோ எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ண முடியுமோ, எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் காண்டாக்ட் பண்ண முடியுமோ அதன் மூலமாக நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கி நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் இந்த சம்மனை ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ளூ டிக்கே போதுமானது. மற்றபடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. நேரில் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. சம்மன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக மெயிலோ இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு இப்போ போட்டுடலாம். ஓகே, அடுத்து நீதிமன்றத்தால் கொடுக்கப்படக்கூடிய சம்மனை நம்ம புறக்கணிச்சோம் அப்படின்னா என்னென்ன விளைவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் மேலே சம்மனுக்கு பதிலாக வாரண்ட் போடுவோம். ஓகேவா, வாரண்ட் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன், அதில் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்படியான தண்டனைகள் கொடுக்கலாம். சட்டப்படியானா உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடலாம். எஃப்ஐஆர் போடுறதுக்கான பவர் இருக்குது. ஓகே, சம்மனை நம்ம சர்வ் பண்ணியாச்சு, சர்வ் பண்ணி நீங்கள் வராமல் இருந்தீங்க அப்படின்னா சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ஸோ நீதிமன்றம் ஒரு கட்டளை எழுது, உங்களை இத்தனாம் தேதி வந்து ஆஜராகணும்னு சொல்லுது, ஆனால் நீங்கள் ஆஜராகலை அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போகலாம். இப்போ இன்கேஸ் ஒரு சிவில் கோர்ட்டாக இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக அறிவிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு நான் சம்மன் கொடுத்தோம், நீங்கள் வந்து ஆஜராகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜட்ஜ்மெண்ட்டு ஒருதலை பட்சமாக தீர்ப்பளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் சம்மன். ஒரு போலீஸ் தரப்புல இருந்து சம்மன் கொடுப்பாங்க. இதுவும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் ஆஜராவதற்காக கொடுக்கக்கூடியதான் இந்த சம்மன். ஓகே, இந்த சம்மனும் மேலே என்ன சொல்லிச்சதோ அதே கண்டிஷனை தான் ஃபாலோ பண்ணும். ஆனால் அது போக 2-3 விதிவிலக்குகள் இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கி 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், அப்படி இல்லையா 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள், பெண்கள்,
இவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்திற்கு வரவழைக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் நாளைக்கு எஸ்ஏ ஆக போகிற நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு சம்மன் போட்டு எந்த ஒரு சிறுவர்களையோ, அதாவது 15 வயதுக்கு உட்பட்டவர்களையோ, 65 வயதிற்கும் மேற்பட்டவர்களையோ, இல்லை என்றால் பெண்களையோ, இவங்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு நீங்கள் சம்மன் போட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வரவழைக்கக்கூடாது. அப்படி அவங்க வேணும், அவங்கள்ட்ட நம்ம சாட்சியம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று விசாரணையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நடத்திக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய சம்மனை புறக்கணித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவல்துறை உங்களை உடனடியாக கைது செய்வதற்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் இருக்கு. ஸோ காவல்துறை மூலமாக கொடுக்கக்கூடிய சம்மனை என்ன பண்ணக்கூடாது, புறக்கணிக்க கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சம்மன் பற்றின டீட்டெயில் இவ்வளோதாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஓகே கைஸ், வாங்க அடுத்து எஸ்ஏ இன்டர்வியூக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு நபர் சம்மனை வாங்க மறுத்தால் ஒரு எஸ்ஏயாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓகே, இந்த 4 கொஷினுக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னென்ன ஆன்சர் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டேட்டா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதுக்கான பதில் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மனை நான் சர்வ் பண்ணும்போது அவர் வாங்கவில்லை என்று எனக்கு தெரியுது, என்கிட்ட சண்டைக்கு வரார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அவரோட வீட்டு வாசலில் 2 சாட்சிகளோட முன்னிலையில் அதை ஒட்டி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு சம்மனை சர்வ் பண்ண வேண்டியது தான் அங்கே வேலை. ஸோ சர்வ் பண்ணுறது ஒட்டி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த வீட்டில் ஒட்டின மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். ஸோ ஓகே, அடுத்த கேள்வி, நம்ம சம்மனை சர்வ் பண்ணிட்டோம். சர்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த நபர் நம்ம அந்த சம்மனில் குறிப்பிட்ட தேதிக்கு ஆஜராகவில்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ இதில் மொத்தம் 2 கண்டிஷனை நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று, நீதிமன்ற சம்மனாக இருந்துச்சுது அப்படின்னா நம்ம சட்டப்படி என்ன பண்ணிடலாம், ஆக்ஷன் எடுத்துடலாம். புதிய பிஎன்எஸ் செக்ஷன் 210 செக்ஷன் வைஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் போதும். 210 படி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடலாம். அதுவே ஒரு காவல்துறையினால் கொடுக்கப்படக்கூடிய சம்மனாக இருந்துச்சுன்னா அவர் எப்போ புறக்கணிக்காரோ ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவரை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி, நீங்கள் ஒரு நபருக்கு சம்மன் கொடுக்க அவர் வீட்டுக்கு செல்கிறீர்கள். அவர் சம்மனை வாங்க மறுத்து உங்களிடம் சண்டைக்கு வருகிறார். ஒரு எஸ்ஐயாக அந்த சூழ்நிலையை எப்படி கையாளுவீர்கள்? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கும் சேம் ஆன்சர் தான். நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கொஷினுக்கான ஆன்சர் தான் இதுவும். அவர் வாங்க மறுத்தார் என்றால் அவரோட வீட்டு வாசலில் என்ன பண்ணிடலாம், 2 சாட்சி முன்னிலையில் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு சம்மன் சம்மந்தமாக அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் டைம் மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன். ஒரு வழக்கில் முக்கிய சாட்சி ஒருவருக்கு நீங்கள் சம்மன் கொடுக்க செல்கிறீர்கள். ஆனால் அவர் எனக்கு இந்த வழக்கில் சாட்சி சொல்ல பயமாக இருக்கிறது, குற்றவாளிகளினால் என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் அவருக்கு எப்படி புரிய வைப்பீர்கள்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போவும் சொல்கிறேன், எனக்கு தேவை 2 பேர் தான். 2 பேர் இன்டர்வியூவில் நீங்கள் கேட்ட மாதிரி கொஷின் வந்தது அப்படின்னு சொன்னாலே எனக்கு போதுமானது. ஸோ தொடர்ந்து படிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.